ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ. அழகா இருக்கு. நீங்க கேட்ட மொபைல் பவுச் அழகா இருக்கா? அழகா இருக்கு. இந்த பட்டன் டுலிப் ஃப்ளார்ஸ் மாதிரி நல்லா இருக்கா? பவுச்சுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் மொபைல் உள்ளே வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிக்கிறணும். ஓகே, தேங்க்யூ. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு மொபைல் பவுச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாக்காக தான் நான் பண்ண மொபைல் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாவோட மொபைலுக்காக நான் பண்ண பவுச் தான் இது. ஓகே, ஸோ அவங்க வந்து பாட்னி டீச்சராக இருந்தனால நான் வந்து பிளான்ட்ஸ் ரிலேட்டடாக இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து அந்த அவங்க மொபைல் பவுச்சில் நான் பண்ணி கொடுத்தேன், பண்ணியிருக்கிறேன். அந்த டிசைன் போட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிக்னஸ் கூட நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். நீங்கள் இதே மாதிரி அழகாக பண்ணணுன்னா க்ராச்செட்டிங்கோட பேசிக்ஸ் வீடியோ வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. க்ராச்செட்டிங்கில் நியூனா க்ராச்செட்டிங்கில் பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப தாராளமாக ட்ரை பண்ணலாம். சிங்கிள் குரோஷே, டபுள் குரோஷே மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து நான் மொபைல் ஃபோன்ஸ்க்கு மட்டும் இல்லை, டேபுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்ன சைஸஸ் வேணாலுமே நீங்கள் இதே டிசைன்ஸில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். மொபைல் பவுச் எல்லாம் டேபு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படி வித் அண்ட் லென்த் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு யூனிக்கான இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டுலிப் ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்குது. மேலே வந்து நம்ம மொபைலை செக்யூர் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு சின்ன பட்டன் வந்து போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் தேவை, இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்னா, நான் வந்து 3 கலர்ஸ் ஆஃப் யான் எடுத்துருக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் லவ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பிரதன் எம்ப்ராய்டரி ஸ்டோர்ஸில் இது வந்து கிடைக்கும். ஆன்லைனில் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் லவ் இது பார்த்திங்கன்னா பிளெண்ட் 100% காட்டன். நெக்ஸ்ட் சைஸ் வந்து 2. நான் வந்து தின்னான யான் எடுத்துருக்கிறேன் மொபைல் பவுச்சுக்கு. காட்டன் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரெச் ஆகாது யான் ரொம்ப. அக்ரலிக் யான் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த யான் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யான் வந்து இவ்வளோ தின்னாக இருந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணுற ஹூக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 3.0 mm ஹூக் சைஸ். ஓகே, இதே இது நீங்கள் அக்ரலிக் யான் யூஸ் பண்ணிங்கன்னா செயின்ஸ் வந்து என்னையோட கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனிவே உங்கள் ஃபோனுக்கு வந்து எவ்வளோ செயின்ஸ் வருதோ அந்தளவுக்கு செயின்ஸ் போட்டால் போதும். ஸோ ஹூக் சைஸ் 3.0 mm. ஓகே, நீங்கள் 100% அக்ரலிக் யான்னாலுமே ஹூக் இது யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சிசர்ஸ், யான் நீடில். நான் வந்து ப்ளூ கலர், க்ரீன் அண்ட் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபோனுக்கு தான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன், எங்கள் அம்மாவோட ஃபோன். ஸோ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் நாட். ஓகே, ஸ்லிப் நாட் நார்மலான ஒரு நாட் தான். ஓகே, ஸ்லிப் நாட். செயின்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 2 போடணும். நான் வந்து ஒரு 18 போட்டுட்டு நான் லென்த் பார்க்க போகிறேன். ஓகே, மல்டிபிள் ஆஃப் 2. உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு 12 போடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாருங்கள் மொபைலுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு, இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம். 12 13 14 15 16 17 18. ஸோ 18 வச்சு இப்படி மொபைலில் பாருங்கள். ஓகே, எனக்கு வந்து என்னோடய மொபைல் வித்துக்கு வந்து 18 சைஸ் வந்து நல்லா கரெக்டாக இருக்குது. உங்கள் மொபைலுக்கு நீங்கள் பண்ணாலுமே டேபுக்கு பண்ணாலுமே இந்த வித்து வந்து மாறும். நீங்கள் வந்து மல்டிபிள் ஆஃப் 2 10
சாரி 2, அதாவது 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் 18 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் செயின் முடிச்சாச்சு. இப்போ ரவுண்ட் 1 ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படியே ஒவ்வொரு செயின்ஸாக பண்ணுங்கள். உங்களுக்கு கவுண்டிங் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஓகேவா? 9 இல்லை உங்களுக்கும் 18 போட்டிருந்தீங்கன்னா இதே இது பண்ணிக்கோங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 செயின்ஸுக்கு 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினை விட்டுருங்க. 18 செயின்ஸ் போட்டிருந்தோம், 1 ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் 17 செயின்ஸ் இருக்கும். அதில் 16 செயின்ஸ் வரைக்கும் மட்டும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 3 டைம் சிங்கிள் க்ரூஷே. இதுதான் நம்ம ஃபோனோட பேஸ்மெண்ட் பண்ணுறோம். 1, 2, 3. ஓகே, ஸோ பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த பக்கம் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எப்போவுமே ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா நீங்கள் ஹூக்கை விட்டு ஒரு பீஸ் ஆஃப் யான் இங்கே வச்சுக்கோங்க தெரியறதுக்காக. நெக்ஸ்ட் இந்த சைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1, 2, 3, 4, 5, 14, 15. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லாஸ்ட்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். லாஸ்ட் செயினில் 1, சேம் ஸ்டிச்சில் 2. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷேயில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள், ஆனால் கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 1ஓட வந்து எண்டில் நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 2 போக போகிறோம். ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 2, 3, 4, 5 4 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு ரவுண்டையும் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போட்டுக்கோங்க. ஓகே, சேம் ஸ்பேஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஜஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸோ ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 5 வரைக்கும் நமக்கு எத்தனை ஸ்டிச்சஸ் இருக்கணும்னா, ரவுண்ட் 1ல் இருந்த அதே ஸ்டிச்சஸ் தான் ரவுண்ட் 5 வரைக்கும் இருக்கணும். க்ராச்செட்டிங்கில் வந்து ஸ்டிச் கவுண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டோட எண்டில் இப்போ வந்து ரவுண்ட் 1ல் 36 வந்திருக்கு. இப்போ நான் ரவுண்ட் 2 எண்டு பண்ணும் போதும் 36 வரணும். 1, 2, 3, 4, 5, 6 இப்படி கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும். 7, 8 இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணணும். 9, 10. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே கண்டினியூ பண்ணி நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 33, 34, 35, 36.
ஓகே. இதுக்கு அடுத்து வந்து ஒரு ஸ்டிச் இருக்க மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்டிச்சில் தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிட்டோம். ஓகே, அது ஃபேக் ஸ்டிச். இது வந்து நம்ம போட்ட செயின் 1. ஸோ 36 முடிஞ்சுச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்டிச்சுக்கு போய் ஓகே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன்னா இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கனால நம்ம செயின் 1 போட்டுட்டு எல்லா ரவுண்ட்லேயுமே என்ன பண்ணிடுவோம், இந்த ஸ்டிச்லேயே ஒர்க் பண்ணிடுவோம். இதுவும் ஒரே ஸ்டிச் தான். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். 36 ஸ்டிச்சஸ் இருக்கணும். நான் வந்து ரவுண்ட் 5ல் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, ரவுண்ட் 5 வரைக்கும் முடிச்சுட்டேன். இங்கே பாருங்கள், ரவுண்ட் 1 2 3 4 5. ஓகே, முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல. இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலர் யான் வந்து நம்ம கிராப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லீவ்ஸுக்காக க்ரீன் கலர் யான் வந்து நான் கிராப் பண்ணுறேன். ஸோ ப்ளூ கலர் யானில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடாதீங்க. க்ரீன் கலர் யான் அப்படியே கிராப் பண்ணிடுங்க. ஸோ அப்போனா நீட்டாக ஸ்லிப் ஸ்டிச் ஆன மாதிரி நமக்கு ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லீவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லீவ்ஸுக்கு வந்து செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். 1 2 3. ஓகேவா? சாரி, பிளர் ஆகிறதுக்கு. செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். இதோட 2 செயின்ஸ் ஆட் பண்ண போகிறேன். செயின் 2 1 2. ஸோ டோட்டலாக 5 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேன்னு மீனிங். ஸோ ஒரு டபுள் குரோஷே, செயின் 2, இந்த சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம அகெயின் ஒன் மோர் டைம் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். யான் ஓவர். ஓகே, இன்சர்ட் பண்ணுங்கள். பேக் சைடில் நீங்கள் யானை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ தட் ப்ளூவை கட் பண்ணாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஒன் டைம் டபுள் குரோஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே தான் நம்ம வந்து லீஃபுக்கு வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். 2 செயின் ஸ்கிப் பண்ணோம். 1 2 1 2 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயின்குள்ளே ஒன் டைம் டபுள் குரோஷே, ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 2 1 2, சேம் ஸ்பேஸ்லேயே ஒன் மோர் டைம் டபுள் குரோஷே. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு செயின் 3 போடும் போதே இது வந்து ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். செயின் 2 சேம் ஸ்டிச்சில் 1 டபுள் குரோஷே பண்ணோம். அதே மாதிரி இங்கே ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 2 ஒன் டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் வந்து 2 செயின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணணும். 1 2 1 2 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு தேர்ட் செயினில் ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 2 சேம் ஸ்பேஸில் ஒன் டைம் டபுள் குரோஷே. ஏற்கனவே நான் டுலிப் பேஸ்கெட் சொல்லும் போது இதே தான் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலரை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கோங்க. க்ரீன்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸ்கிப் 2 செயின்ஸ், தேர்ட் செயினில் ரிப்பீட் பண்ணுங்கள். ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 2, ஒன் டைம் டபுள் குரோஷே, அகெயின் 1 2 ஸ்கிப் பண்ணிடுங்க 2 செயின்ஸ், தேர்ட் செயினில் ஒன் டைம் டபுள் குரோஷே, செயின் 2, ஒன் டைம் டபுள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இப்போ எண்டுக்கு வந்துட்டேன். 2 செயின் ஸ்கிப், 1 2, தேர்ட் செயினில் லீஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் பண்ணுறனால தான் நான் வந்து மல்டிபிள் ஆஃப் 2 வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் செயினில் போட சொன்னேன். நமக்கு மல்டிபிள் ஆஃப் 2 போட்டால் தான் நமக்கு வந்து கரெக்டாக எண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம் செயின் 2 ஸ்பேஸில். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த யான் எடுக்க போகிறோம். ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக அந்த லீஃப் வந்து வரும். ஸோ ஹூக்கை இந்த மாதிரி இந்த செயின் 2ல் இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டுலிப் ஃப்ளாருக்கு நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிங்க் கலரை இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து ரவுண்ட் 6 முடிச்சாச்சு. ரவுண்ட் 7 டுலிப் ஃப்ளார் பண்ணுறதுக்கு செயின் 3 1 2 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த சேம் ஸ்பேஸ்லேயே 4 டைம்ஸ் டபுள் குரோஷே,
1 2 3 4. ஓகே. ஸோ செயின் 3 வந்து ஒரு டபுள் குரோஷேவா கவுண்ட் ஆச்சுன்னா 5 டபுள் குரோஷே இருக்கிற மாதிரி மீனிங். ஓகே. இப்போ நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் இப்படி வெளியே எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இந்த லூப்பை கிராப் பண்ணுங்க. அப்படி இழுத்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டுலிப் ஸ்டிச். இதுக்கப்புறம் செயின் 2 1 2. ஓகே. ஏன் செயின் 2 போடுறோன்னா இங்கே செயின் 2 நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதை காம்பன்சேட் பண்ண இங்கே செயின் 2. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த இந்த வி, இந்த இலை மாதிரி இருக்குல்ல, இலைக்கு நடுவில் நம்ம ஒரு பூ வைக்க போகிறோம். ஸோ இந்த வீக்குள்ளே 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணணும். ஏன் ஃபஸ்ட் டைம் 4 டைம்ஸ் டபுள் குரோஷேனா செயின் 3யை ஒரு டபுள் குரோஷேவாக கன்சிடர் பண்ணணும். இதில் வந்து 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஸோ yarn over 1 2 3 4 5. ஓகே. 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. இப்போ ஹூக் அப்படியே மேலே எடுத்துக்கோங்க. இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்க. வியை 1 2 3 4 5. ஸோ 5th செயினுக்கு அடியில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல லூப்புக்குள்ளே விட்டுட்டு இதை நல்லா இழுங்க. இழுத்துட்டு இந்த லூப்பை இதுக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ இது பேர் தான் பாப்கார்ன் ஸ்டிச். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செயின் 2 1 2. பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் வந்துருச்சு. இப்போ நம்ம க்ரீன் யானை கூட கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வி இதுக்குள்ளே ஓகே இன்சர்ட் பண்ணுங்கள். 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. ஓகே எடுங்க. 1 2 3 4 5. 5th ஒன்ல இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே லூப் எடுத்து இதுக்குள்ளே கொண்டு வாங்க. பூ மாதிரி அழகாக வந்துடும். செயின் 2. ஓகே. செயின் 1 2. ரிமைனிங் இருக்கிற யான்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கலாம். சேர்த்து தச்சிருந்தீங்கன்னா கட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது சேர்த்து இதை கொண்டு தைக்கலை அப்படின்னா நீங்கள் யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணால் தான் செக்யூராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன் மோர் டைம் பண்ணுறேன். அப்படியே நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஓகே. 1 2 3 4 5. 5th இதில் ஓகே இன்சர்ட் பண்ணி இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 2 போட்டுருங்க. ஸோ பாருங்கள் நமக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த மொட்டு மாதிரி டுலிப் ஃப்ளவர் வந்திருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டுலிப் ஃப்ளவர் வந்து பண்ணிவிட்டு இப்போ எண்டுக்கு வந்துட்டேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு வி இருக்குது, அதில் ஒரு ஃப்ளவர் பண்ணிடலாம். 5 டைம்ஸ் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. ஓகே எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. 5th இன்சர்ட் பண்ணி லூப் இழுங்க. நெக்ஸ்ட் செயின் 2 1 2. இப்போ வந்து நம்ம இந்த டுலிப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து செயின் 2. இந்த டுலிப்போட டாப் ஸ்டிச் இருக்கும், அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். டாப் செயின் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளூ கலர் யான் எடுக்க போகிறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து பண்ண போகிறது நம்ம இதே தான் ரிப்பீட்டட் ரோஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளூ ரவுண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆனது. நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், யானை இப்படி கிராப் பண்ணி அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ யான் கிராப் பண்ணியாச்சு. இப்போ ப்ளூ யானில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளூ யானில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, எல்லாமே சிங்கிள் குரோஷே தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ப்ளூ யானை கிராப் பண்ணோன்னே செயின் 1 போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிடணும். ஓகேவா? பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 2. ஓகே, 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. துலிப் ஃப்ளவருக்கு மேலே வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. துலிப் ஃப்ளவரோட டாப்பில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. செயின் 2 ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. அப்போந்தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம இங்கே வந்து எத்தனை ஸ்டிச் பண்ணியிருந்தோம், நான் வந்து ஃபவுண்டேஷன் 18 போட்டு ஸ்டார்ட் பண்ணனால எனக்கு 36 ஸ்டிச்சஸ் வந்துச்சு. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டிச் தான் நம்ம லீஃபுக்கு எடுத்துக்கிட்டோம். அதே அந்த ஒரு ஸ்டிச்சில் தான் ஒரு டுலிப் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 1 மிச்சம் 2 ஸ்டிச் ஸ்கிப் பண்ணோம். அதனால் நம்ம செயின் 2 ஸ்பேஸில் 2 போடணும். அப்போ தான் நம்ம இப்படி பண்ணிட்டு வரும்போது 36 ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் வித்தில் வந்து எவ்வளோ செயின் நீங்கள் கவுண்ட் பண்ணீங்களோ அதை எழுதி வச்சுக்கோங்க. அதே செயின்ஸ் வந்தால் தான் நமக்கு அழகாக வரும் மொபைல். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் துலிப்போட டாப்பில் வந்து 1 டைம் சிங்கிள் குரோஷே. செயின் 2ல் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. இப்படி ரிப்பீட் பண்ணுங்கள். ஃப்ளாரோட டாப்பில் 1 டைம், செயின் 2ல் 2 டைம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் எண்டு வரைக்கும் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இருக்கிற செயின் 2ல் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷோட டாப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த ரவுண்டோட எண்ணில் 36 இருக்குது. உங்களுக்கு இதே செயின்ஸ் வந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு மீனிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ரவுண்ட் 8 பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ரவுண்ட் 8 9 10 11 12 5 ரவுண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் 1 டைம் தான் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். இங்கே 5 ரவுண்ட்ஸ் பண்ணோம்ல, 1 2 3 4 5 அதே மாதிரி தான். ஏற்கனவே ரவுண்ட் 8 பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 9 10 11 12 ரவுண்ட் 12 வரைக்கும் ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்லேயே 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷோட டாப்பில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4. ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ரவுண்ட் 12ல் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரவுண்ட் 8லேருந்து ரவுண்ட் 12 வரைக்கும் பண்ணிட்டேன். 5 ரவுண்ட்ஸ் 1 2 3 4 5. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லீஃப் அண்ட் டுலிப் ரவுண்டை தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டிச் மார்க்கரில் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ப்ளூ யானை விட்டுட்டு க்ரீன் யானை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் 13 வந்து நம்ம ரவுண்ட் 6 அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். லீஃபுக்கும் இதே மாதிரி தான் நம்ம கிராப் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு லீஃப் வந்து நம்ம பண்ண மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். செயின் 5, அதாவது செயின் 3 ஒரு டபுள் குரோஷேவாக கவுண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு செயின் 2. ஓகே, டோட்டலாக செயின் 5. யான் ஓவர் பண்ணுங்கள். சேம் ஸ்பேஸ்லேயே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, சேம் ஸ்பேஸ்லேயே 1 டைம் டபுள் குரோஷே. ஓகே, இப்போ ஸ்கிப் 2 செயின்ஸ். ஓகே, 2 செயின் ஸ்கிப் பண்ணுங்கள். 1 2 தேர்ட் செயினில் 1 டைம் டபுள் குரோஷே. செயின் 2.
சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் லீஃபுக்கு பண்ணோம் பார்த்தீங்களா, அதே தான். நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ் 1 2. தேர்ட் செயினில் again 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ சாரி செயின் 2 செயின் 1 போட்டிருக்கிறேன். 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, சேம் ஸ்பேஸில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸ்கிப் 2 செயின்ஸ், தேர்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, 1 டைம் டபுள் க்ரூஷே. ப்ளூ கலர் யானை நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக ஸ்கிப் 2 செயின்ஸ், தேர்ட் செயினில் 1 டைம் டபுள் க்ரூஷே, செயின் 2, 1 டைம் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்கிப் 2 செயின்ஸ், இந்த செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த செயின் 2குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இந்த யானை விட்டுருங்க. நம்ம டுலிப்புக்கு வந்து நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிங்க் யானில் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 3 1 டபுள் க்ரூஷேவாக கவுண்ட் ஆகும். ஸோ 4 டைம்ஸ் சேம் ஸ்பேஸ்லேயே டபுள் க்ரூஷே, 1 2 3 4. ஸோ இங்கேருந்து 1 2 3 4 5. ஓகே, இந்த 5th செயினோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி இப்படி இழுத்துறணும். ஸோ ஃபஸ்ட்டு டுலிப் வந்துருச்சு. நெக்ஸ்ட் செயின் 2 நம்ம டுலிப் பண்ணோம் பார்த்தீங்களா, ரவுண்ட் 14 இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ரவுண்ட் 14 அப்படியே நீங்கள் ரவுண்ட் 7 ரிப்பீட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வந்து எப்பவும் போல் 5 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, 1 2 3 4 5. ஸோ நெக்ஸ்ட் 1 2 3 4 5. 5th செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. அப்படியே புல் பண்ணி இழுத்துருங்க. நெக்ஸ்ட் செயின் 2 1 2. ஓகே, நம்ம இந்த டுலிப்பை அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் யானை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீன் யானை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்கள் மொபைலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரோஸ் வந்து நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டுலிப் ரவுண்ட் முடித்தோன்னே இந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்ட் 8 to 12 அதை வந்து நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்டு 15 to 19 நான் வந்து என்னோடய மொபைல் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ மொபைலை வந்து இந்த இதில் வச்சு பார்த்தா தெரியும். ஓகே, இப்போ மொபைல் வந்து வச்சோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து வச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஹைட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி அடுத்த பேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேட்ச் பண்ணணும் எனக்கு. நான் உங்களுக்கு வந்து பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் மொபைல் அளவுக்கு நீங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மொபைல் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த ரோஸ் வந்து ரிப்பீட்டட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து இப்போ இந்த டுலிப் ஃப்ளாருக்கு அப்புறம் 2 ரோஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். 1 2 ஏன்னா மொபைல் ஹைட் வந்து அவ்வளோதான். ஓகே, ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த மொபைல் பவுச் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டன்ஸ் வேணும்னா நான் கீழே வந்து என்னோடய பழைய ஏற்கனவே நான் போட்ட மொபைல் பவுச் வீடியோ இருக்குது. அதில் வந்து நான் பட்டன்ஸ்க்கு வந்து எப்படி லூப் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை இப்படி கவர் மாதிரி தான் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா
இதில் வந்து இந்த மாதிரி பட்டன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த பட்டன். இது வந்து என்ன பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன். இது வந்து நான் போனி கிராஃப்ட்டில் வந்து ஒரு ஷாப்பில் வந்து இந்த பட்டன்ஸ் பார்த்தேன். அதில் தான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் ஸ்டோரில் கிடைக்கும். போனி .comலேயும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து 24 ருபீஸ் தான் இந்த பட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த தான் ஓகே. இப்போ வந்து இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதை கட் பண்ணி ரயானை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியூட்டிஃபுல்லான மொபைல் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் மொபைல் வச்சு காமிக்கிறேன். இதுதான் எங்கள் மம்மியோட மொபைல். ஸோ அவங்களுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கனால அவங்க மொபைலே வச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லூஸாக இருந்தால் நமக்கு வந்து கீழே விழ சான்ஸு. ஸோ கரெக்டாக இருக்கிற மாதிரியும் நமக்கு ஃபிட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக அது நூல் தானே, கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். காட்டன்னாலுமே கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். அக்ரலிக்னால் இன்னும் டைட்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்படி கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். இப்படி அமுக்கி நம்ம லாக் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டனும் போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.